பக்தி நேரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். மே 25 முதல் 31 வரை தொட்டதெல்லாம் பொன்னாகும் அதிர்ஷ்டமான 5 ராசிகளுக்கு உண்டான பலன்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மே மாதத்தின் கடைசி வாரமான மே 25 முதல் 31 வரையிலான காலத்தில் ரிஷபத்தில் சூரியன், புதன் சேர்க்கை, மிதுனத்தில் சுக்கிரன், குரு சேர்க்கை என கிரகங்கள் சேர்ந்து சஞ்சரிக்க போகுது. இதனால் வாரத்தின் தொடக்கத்தில் புத்தாத்திய யோகம், கஜலட்சுமி யோகம் உருவாகுது. வாரத்தின் பிற்பகுதியில் புதன் தனது சொந்த ராசிக்கான மிதுனத்திற்கு பெயர்ச்சியாராரு. ஆட்சி பெற்ற புதன் பஞ்ச மகாபுருஷ ராஜ யோகங்களில் ஒன்றாக மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுது. இந்த பத்ர ராஜ யோகமும் உருவாக போகுது. சுக்கிரனுடன் சேர்வதால் லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகாத போது. இப்படிப்பட்ட அற்புதமான கிரக செயற்கைகள் மற்றும் யோகங்கள் நிறைந்த இந்த வாரத்தில் சில ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புத காலமாக இந்த ஒரு வாரம் அமைய போகுது. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பான காலகட்டம் நடக்க போகுது அப்படிங்கிறத பதிவை தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக பார்க்க போகும் ராசி மேசராசி. மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் மிகவும் மங்களகரமானதாக அமையப்போகுது. உங்களுடைய வருமான நிலை பெருக்குவதற்காக நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் முன்ன செய்த முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்க போகுது. புதிதாக முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக அமையும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரன் கைகூடும். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. சில நாட்களாக தொந்தரவு தந்த உடல்நிலை முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்கள் வேலைகளை வேகமாக செய்து முடிக்க போகிறீங்க. சில கடினமான சூழலில் பெரியவர்களுடைய ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் ஒரு புதிய திட்டம் குறித்த விஷயங்களில் சற்று கவலை ஏற்படும். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் தொழிலில் சிறந்த முடிவுகளை எடுத்து அதிக லாபம் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இரண்டாவதாக பார்க்க போகும் ராசி ரிஷபராசி. ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு மே மாதத்தின் கடைசி வாரத்தில் பல வழிகளில் சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகுது. இந்த வாரத்தில் ஒரு பெண்ணின் உதவி காரணமாக குடும்பத்தில் அல்லது பணியிடத்தில் உங்களுக்கு சில ஆதரவுகள் தேடி வரப்போகுது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் நல்ல பலன் கிடைக்கப் போகுது. உங்களுடைய வீட்டு சூழ்நிலை படிப்படியாக சீராக போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரன் கைகூடும். பணியிடத்தில் சில நபர்களால் சிக்கல் ஏற்பட்டாலும் அதை கவனமாக தீர்க்க முயல்வதோடு கனிவான வார்த்தைகளும் சூழ்நிலையும் சமாளிக்கிறது நல்லது. அதனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முன்கோபத்தோடு எதையும் பேசாமல் சற்று யோசித்து அதுக்கு முடிவெடுத்தீங்க அப்படின்னா அது நல்ல பலனை தரக்கூடியது. மூன்றாவதாக பார்க்க போகும் ராசி கடகராசி. கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியாக பல வருமானங்கள் தேடி வரப்போகுது. உங்களுடைய செல்வ நிலையை பெருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. புதிய முதலீடுகள் மூலம் நல்ல லாபத்தை பெற போகிறீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது சில உபாதைகள் தொந்தரவு தர வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மற்றும் செழிப்பு நிறைந்ததாக இருக்க போகுது. பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய காரியங்களும் நடக்க போகுது. புதியதாக தொழில் தொடங்குறதா ஒரு எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இந்த ஒரு காலத்தில் தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் அனைத்து ஆதாயங்களும் உங்களுக்கு தேடி வரும். நான்காவதாக பார்க்க போகும் ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்க போகுது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது வெற்றியை தேடி தரப்போகுது. பணியிடத்தில் சில பெண்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்பட போகுது. அது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரப்போகுது. முதலீடு தொடர்பான விஷயங்களில் சில சாதகமான சூழல் ஏற்பட போகுது. உங்களுடைய பொருளாதார ரீதியான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட போகுது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் முழுமையாக முடிவுக்கு வரப்போகுது. உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் கைக்கு தேடி வரப்போகுது. வெளியில் யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்துருந்தீங்க வராமல் இருந்ததுன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் அந்த பணமும் உங்களை தேடி வந்துடும். இந்த ஒரு காலத்தில் நீங்கள் தொழிலில் ₹1 போட்டிங்கன்னா அதற்கு பல மடங்கு பலன் உங்களை தேடி வரும். அதிக வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு காலம் உங்களுக்கு அமைய போகுது.
ஐந்தாவதாக பார்க்க போகும் ராசி மீன ராசி. மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு மன நிம்மதியான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. வேலை தொடர்பாக பணியிடத்தில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்க போறீங்க. உங்களுடைய செயலில் உறுதி மற்றும் தைரியம் இருக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத சில செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நிதி நிலைமை விஷயத்தில் சங்கடங்கள் தரும் வாய்ப்பும் ஏற்படும். அதனால எதையும் நிதானமாக செய்யுங்க. தாய் ஒருவருடைய பெண்ணின் உதவி உங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியும் உண்டாக்க போகுது. தாய் வழியிலிருந்து உங்களுக்கு ஒரு மன நிம்மதியான காரியம் நடக்க போகுது. நீங்கள் நினச்சதை இதுக்கப்புறம் சாதிக்கக்கூடிய ஒரு திறமை படைச்சவங்களாக இருக்க போறீங்க. இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. வாழ்க்கையில் ஒரு அமைதி உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு காலம் இருக்க போகுது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.